பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஒரு மிஷனரி பத்தி பார்க்க போறோம். பெண்கள் ஊழியம் செய்தா நெறைய பேர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா, பெண்களாலயும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செய்ய முடியும். ஆண்டவருக்காக தியாகமாய் ஒரு மிஷனரி பணியை செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்தவங்க தான் இன்னைக்கு பார்க்க போற மிஷனரி. அவங்க வேற யாரும் கிடையாது. மரியா டெய்லர் அப்படின்றவங்க. அவங்க எந்த தேசத்துல இருந்து பிறந்தாங்கன்னா, மலேசியா தேசத்துல அவங்க பிறந்தாங்க. அவங்க எந்த தேசத்துக்கு தங்களை அர்ப்பணித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைனா தேசத்துக்கு அவங்க தனக்கென்னு ஆண்டவருடைய பணிக்காக அவங்க அர்ப்பணிச்சாங்க. அவங்க ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் அவங்க ஊழியம் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க பெண்கள் மத்தியில முக்கியமா லண்டன்ல இருந்தாங்க. லண்டனுக்கு படிப்புக்காக சென்றாங்க. அங்க நெறைய பேரு அவங்களுக்கு விரோதமாய், பெண்களுக்கு விரோதமாய் நெறையா காரியங்கள் செய்தபோது, அவங்க பெண்கள் நெறைய பேர அவங்க காப்பாத்தி விட்டதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருப்பாங்க. ஸோ பெண்களுக்காக அவங்க இறங்கி போராடுறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அவங்க 16வது வயதுல தான் அவங்க மிஷனரிக்கு தன் வாழ்க்கைய அவங்க அர்ப்பணிச்சாங்க. அந்த வாழ்க்கை பயணத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க கல்யாணம் பண்ணது யாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹட்சன் டெய்லர் அப்படின்றவர தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேர் மரியா டெய்லர் அப்படின்னு மாறுச்சு. அவங்க 2 பேருமே சேர்ந்து சைனா தேசத்துல ஆண்டவருக்காக அதிகமாய் அவங்க பிரயாசம் எடுத்து ஆண்டவருடைய அன்பை பற்றி அவங்க சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 8 பிள்ளைகளையும் ஆண்டவருக்காக அவங்க வளர்த்தாங்க. அங்கே சைனா லாங்குவேஜை அவங்க பேசுகிறதுல எழுதுறதுல எல்லாவற்றையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. பைபிளை இங்கிலீஷ்லேருந்து சைனா தேசத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்களும் அவங்க கணவரும் நிறைய மிஷினரி இயக்கத்தை சைனாவில் நிறுவனாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமாக அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய மக்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் அனுதினம் சேர்த்து வந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். அதில் 4 பிள்ளைகள் உடல்நல குறைவுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. 4 பிள்ளைகள் இறந்ததுக்கப்புறம் 4 பிள்ளைகளை வைத்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இந்தியாவோட சூழ்நிலை, இந்தியாவோட கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்துச்சு. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. காலரா அப்படின்ற ஒரு நோயினால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் அந்த காலரான்ற நோய்க்கு மருந்து கிடையாது. ஆனாலும் அந்த நோய் பாதிக்கப்பட்டக்கப்புறமும் ஆண்டவருக்காக நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணாங்க. நிறைய அநாத பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவங்க ரொம்ப முதன்மையாய் திகழ்ந்தாங்க. எத்தனையோ லட்சம் மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அவங்க தன்னுடைய 33வது வயதில் இறந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்க கடைசி மூச்சளவு ஆண்டவருக்காக ஓடுனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தேங்க்யூ.